மக்களவைத் தேர்தலில் 64 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். 31 கோடியே 20 லட்சம் பெண்கள் வாக்களித்திருப்பது வரலாற்று சாதனை என்றும் பெருமிதம். தேர்தல் ஆணையம் மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு செயல்படுகின்றனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் குற்றச்சாட்டு. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் தபால் வாக்கு முதலில் எண்ணப்படும். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் கடைசி சுற்றுக்கு முன் தபால் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். தேர்தல் வெற்றியை எப்படி கொண்டாடுவது என பாஜக ஆலோசனை. பிரதமர் மோடி இல்லம் முதல் பாஜக அலுவலகம் வரை பேரணி நடத்த முடிவு. டெல்லி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் பெரிய அளவில் பந்தல். வெற்றி கொண்டாட்டத்திற்கான பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு முற்றிலும் நேர்மாறாக தேர்தல் முடிவுகள் இருக்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி நம்பிக்கை. யாரோ சொன்ன கட்டளையின்படி கருத்து கணிப்பு வெளியீடு. தேர்தல் முடிவு கருத்து கணிப்புக்கு சம்பந்தமில்லாத வகையில் இருக்கும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதி. நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் முன்னேற்பாடுகள் தயார் நிலை. நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு. தேர்தல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த உரிய நடவடிக்கை வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு கடிதம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் சார்பில் வேண்டுகோள். நடந்து முடிந்த தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல புகார்கள் வந்தாலும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சு இடம்பெற்றதாகவும் கடிதத்தில் புகார். சென்னையில் திமுக பொருளாளர் TR பாலு வீட்டை கேமராவுடன் வந்து நோட்டமிட்ட வாகனம். வாகனத்தை பிடித்து போலீசார் விசாரணை. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு அந்தமானில் தொடங்கியது. மாறுபட்ட தோற்றத்தில் அசத்தும் நடிகர் சூர்யா. தமிழ்நாட்டுக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பணியாற்றியுள்ளார். அவரோடு தான் ஆற்றிய பல்வேறு உரையாடல்களை கனிவுடன் திரும்பி பார்ப்பதாக பிரதமர் மோடி புகழாரம். தொட்ட துறைகளிலெல்லாம் உச்சம் தொட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. வரலாற்றை தன்னை சுற்றி சுழலவிட்டவரின் பேருழைப்பில் தமிழ்நாடு வளம் பெற்றதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள RK பார்மா என்ற தனியார் மருந்து நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. தாய்ப்பாலை பதப்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிப்பு. செல்லப்பிராணிகள் பராமரிப்பு மையங்களுக்கு என தனி விதிமுறைகளை வகுக்க கோரிய மனு. விண்ணப்பத்தை 8 வாரங்களில் தமிழக அரசு பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட கலாஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் காவாலி கிராமத்தில் மூதாட்டியின் வீட்டை அடித்து உடைத்த நபர்கள். சொத்து பிரச்சனையில் மூதாட்டி மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. டெல்லியில் ஷான்-இ பஞ்சாப் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து. தீயை அணைக்கும் பணி தீவிரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.